திரைப்படத்துக்காக தெய்வம் தந்த வீதி இருக்கு இந்த பாடல பாடுறாருங்க. அதன் பிறகு 1961 செப்டம்பர் 9 வெளியான பாலும் பழம் திரைப்படத்துக்காக போனால் போகட்டும் போடா இந்த பாடல பாடுறாரு. அடுத்த பாடல் தெரிவா 1964 நவம்பர் 3 வெளியான படகோட்டி திரைப்படத்துக்காக தரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரை பிழைக்க வைத்தான் அப்படின்ற பாடல் பாடுறாருங்க. அடுத்த பாடல் தெரிவா முருகண்ட பக்தி பாடல் பாடுறாருங்க. மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் இந்த பாடல பாடுறாரு. அதன் பிறகு 1963 மார்ச் 16 வெளியான பாவமன்னிப்பு திரைப்படத்துக்காக காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் இது தாங்க அவர் போன எபிசோடில் படித்த இறுதியான பாடல். ஒரு சூப்பராக எல்லா பாடலும் பாடிட்டு வர்றாருங்க. இவ்வளோ பழைய பாடலில் பாடியிருக்க நம்ம திவினேஷ் பழைய பாடலுக்காக உயிர் கொடுத்து பாடியிருக்கிறாருன்னு தான் சொல்லணும். அவர் பாடுறதை கேட்டாலே கண்மூடி கேட்கலாம். அவ்வளோ இசையாக அவ்வளோ இனிமையாக பாடுற நம்ம திவினேஷ் அடுத்து என்ன பாடல் பாடணும், அடுத்து வர்ற காலங்களில் அவர் எப்படியான பாடலை பாடணும்னு சொல்லி நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கையும் பண்ணுங்கள். நன்றி சொந்தங்களே.